எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா எனக்கு மொபைலுக்கு சார்ஜ் போடுறது பெரிய பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் வவ்வா மாதிரி தொங்கிட்டே இருக்க வேண்டியது. சரி எக்ஸ்டென்ஷன் ஒயர் வச்சு போடலான்னு பார்த்தா வர்றவங்க போகிறவங்கலாம் போகிறப்போ ஒரு ஏற்று வரப்போ ஒரு ஏற்று. ஸ்பேஸும் இந்த இடத்துல கம்மியாக இருக்கிறதுனால எதுவும் வைக்க முடியல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாதுன்னு களத்தில் இறங்கிட்டேன். காலி கம்ஃபர்ட் பாட்டில் எங்கள் வீட்டில் இருந்தது. அதை எடுத்து பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி அதை தோலை உரிச்சு போட்டணும். அதுக்கப்புறம் இந்த கார்பெண்டர்ஸ்லாம் கணக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதோ ஒரு கணக்கை போட்டு நான் வீடியோவில் கட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருவேன். லாஸ்ட் டைம் நான் மாலுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இதே பீஸ் 103 ரூபான்னு போட்டுருந்துச்சு. நான் கூட அப்படியே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். எங்கே எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால செல்லகளை பிடிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு எடுக்கல. அதே மாதிரி பீஸு ஆனால் 10 பைசா கூட செலவு இல்லாமல் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்க. இது டபுள் டைப் வச்சு ஓட்டணும்னு வைங்களா, மொபைல் வெயிட்டுங்கிறதுனால கீழே விழுந்து செல்லு சல்லியாக போயிடும். சரி ஆணி அடிக்கலாம்னா ஒத்த ஆணி அடித்தாலும் மொத்த அட்வான்ஸையும் கழிச்சிருவான்ட்டாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர். என்ன பண்ணுறது இப்போ வரும் பாருங்க ஐடியா. நான் வீடியோவில் கட்டின மாதிரி சருன்னு ஒரு ஓட்டையை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் போர்டில் கார்னரில் இருக்கிற சின்ன ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை மாட்டி டைட் பண்ணிட வேண்டியது. இங்கே எலக்ட்ரிக்கல் போர்டு உள்ள ரொம்ப டெப்த்துங்கிறதுனால இது சேஃப். இப்போ பாருங்களேன் என் மொபைலுக்கு வந்த வாழ்வை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.